ஹாய் கைஸ், நம்ம மூவியில் 56 டேஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த சீரியஸ் இப்போ தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொமான்டிக் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. அந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரிஸோடைய ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒரு ஷாப்பிங் மஹாலில் சந்திச்சுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நட்பாகிக்கிறாங்க, அதுக்கப்புறம் லவ்வும் ஏற்படுது. அவங்களுக்கு தெரியாமலேயே ஒரே வீட்டில் தங்குறாங்க. இப்படி போயிட்டுருக்கிற 2 பேரும் திடீர்னு பார்த்தா ஒரு டைம் ஒரு 56வது நாள் நம்ம ஹீரோயின் இறந்துடுறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி இறந்துடுறாங்க. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோயினை கொண்டது யார், அவங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டது, வில்லன் யார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோடைய கதை. இந்த சீரீஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அதை நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்படி 2 பேத்துக்குள்ளே அந்த ரொமான்டிக் சீன்ஸாக நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி இவங்க மேடன் பண்ணிக்கிற ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் செமையாக இருக்குது. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. மொத்தமாக 8 எபிசோடு இருக்குது. 8 எபிசோடும் போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. அது கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. மற்ற கேரக்டர்ஸ்க்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு போர் அடிக்காமல் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு போர் அடிக்காத ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. நம்மளை என்கேஜாக வச்சுருக்காங்க. இந்த சீரிஸோடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு விஷுவல் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ரொம்ப லென்த்தியாக இருக்குது, டியூரேஷன் அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் இந்தளவுக்கு டியூரேஷன் தேவையா குமார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாம். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பெருசாலாம் மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த சீரீஸ்லாம் அந்த மாதிரி சீன்ஸ் நிறையா இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒர்த்தான சீரியஸ் தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.